நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் டெர்மினல் 2. நானும் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஹோப் தேர் won't be any delay. ஏன்னா அவ்வளோ ரெயின் இருக்குங்க. இன்னைக்கு ஃபுல்லாக சென்னையில் மழை பெய்யும் தான் போட்டிருக்காங்க. எக்ஸ்பெக்டிங் தேர் வில் பி ஹெவி ரெயின். பட் ஆனால் ஒரு ட்ரிசிலிங் தான் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹெவி ரெயின் மாதிரி தெரியல. Reception. Here we go. Reception. Welcome to Scotland. ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்காட்லாண்டில் ட்ராவல் ஆகுச் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் இருக்கோம். கிளாஸ்கோவில். ஆமாம், இது ஒரு ஃபுட் கோர்ட். So we have the birthday baby here. It's already my birthday in India. Hey, birthday வரலதியா? ஃபோன் நம்பர் போடு. இந்தியால my birthday ஆயிடுச்சு. இதான் எங்க அண்ணா. நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்ல. சோ இவரை பார்க்க தான் நாங்க ஸ்காட்லாந்து வந்திருக்கோம். நான் என்ன பண்றேன் அது? இவர் வந்து அபர்தீன்ல அங்க டிராவல் லாட்ஜ்ங்கிற பேர் கூட இல்ல. அந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல வர்க் பண்றாங்க. இங்க நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கிளாஸ்கோல இருக்கோம். கிளாஸ்கோ இஸ் known for rain and harsh weather. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ சிட்டி சென்டருக்கு போக போகிறோம் இங்கேருந்து. ஸோ அங்கே போய் தோசை சாப்பிட போகிறோம். ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோனா டேக் அ வைல் பிகாஸ் நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கோம் சிட்டி சென்டர்லேருந்து. இங்கே ஒரு நல்ல ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்குது. skeleton is hanging. This is for Halloween நினைக்கிறேன். Halloween. Do you see skeleton? அது பொம்மை ஸ்கெல்டன். ஃபோன் இருக்கா? சரி, புக்கிங் பாயிண்ட் எங்கேருந்து ஏறுறது? புக்கிங் பாயிண்ட் நான் இங்கே நிற்கிறேன். போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்கெலிட்டனில் எடுங்க எல்லாரும். ஹாட் வேர்ல்ட் குசைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு இட்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே இருந்துட்டு நம்ம ஊபரில் புக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் I never get bored when I am in Glasgow or Edinburgh. Aberdeen is boring. But not Glasgow. I think Glasgow is good. So I used to stay in a hostel இங்கே தான் திருமணோட ஒரு முன்னாடி திருமணோட நல்லாயிருக்கும். ஃப்ரைடே சாட்டர்டே வந்து பயங்கர ஹாப்பி. க்ளவுன் இப்படி பயங்கரமாக இருக்கலாம். காஞ்சரிங் படம் மாதிரியே நல்லா இருக்குல்ல. கிளப்பு போவோம். இங்கே பையன் இருக்கான், அவன் குஜராத்தி ஃப்ரெண்டு. அவனை ஒரு கிளப்பில் தான் பார்த்தேன். அவனுக்கு டான்ஸ் ஆகிட்டு இருந்தான். இப்போ போய் பேசினேன், என்னடான்னு கேட்டதுக்கு நான் வைஃப் ஊர் போயிட்டா ஆனால் வந்திருக்கேன்னு ஆகிட்டு டான்ஸ் ஆகிட்டு இருந்தான். ஒரு போல் பக்கத்தில் ஒரு ஸ்காட்டிஷ் பண்ணி ஆகிட்டு இருந்தான். நான் கேட்டேன், என்னடா என் வைஃப் ஊர் போயிட்டாங்க அப்படின்னா. அப்புறம் ஃப்ரெண்ட் ஆனோம். நான் வி காட் டெஸ்லா. வீடு வாங்கிட்டான். ஸ்டே பண்ணுற மாதிரி லிவிங் மேக் பண்ணுற மாதிரி இடம் எல்லாமே இருக்குல்ல உனக்கு. இந்த மாதிரி நைட் லைஃப்பும் இருக்குது. இது பார்த்தேன் நான் ஜேபி மோகன் பார்த்தேன். இதுதான் அந்த கான்செப்ட். இன்சைட் குரூப்பா? அந்த இன்சைட் குரூப் தான் பேர். ஏதோ தேட்டர் மாதிரி. ஓ, அந்த ஷோஸ் ப்ளே சொல்கிறேன். ட்ராமா ப்ளே. தட்ஸ் த ஹாஸ்டல். லாக் பண்ணுறதுல
எனக்கு ஃப்ளாகே தெரியல. ஃப்ளாக்ன்னு இருக்கா அப்புறம் உங்களுக்கு தெரியுதா ஃப்ளாக்? ஆ கிராஸ் பண்ணக்கூடாது. வா வா வா. ரெட்டு தான் போட்டிருக்கு. ஆனால் கிராஸ் breaking the rules in Scotland at day -1. The Kings. இங்கே என்ன எவ்வளோ இருக்கும் ரெண்ட்டு வீடு தங்குறது லாட்ஜிங்? தனி வீடா? 1000 pounds ரெண்ட்டு per month. 1200. இதான் பெட்ரோல் ப்ரைஸா? பெட்ரோலா டீசலா? அது அன்லீடட்னா என்னது? Unleaded. அன்லெட்டட்னா லெட் இல்லாமல். லெட் இல்லாமல் இருக்கும். நம்ம இதுலேயே இருக்கே. இதுனா டிப்பிக்கல் பிரகா ஹாலிவுட் மூவிஸ் சேட்டர் இல்ல? நான் நைட் நடந்து போயிருக்கேன் இந்த ரோட்டில் 8 மணிக்கு. அப்போ இப்படி தான் இருக்கும். இல்லை இன்னும் லைட் கம்மியாக இருக்குமோ? அப்போ ரோட்டில் ஆள் லைட் இப்படி தான் அந்த இருக்கும். ஒருத்தர் கூட நடக்க மாட்டோம். அந்த ஸ்டெப் எனக்கு தெரியாது. ஏய் என்ன குவியமெல்லாம் ஒரு பீடி